வாங்க. மழை பெய்யுதுப்பா. வாங்க வாங்க. என்னப்பா எல்லாம் கொடை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள? என்னப்பா மழை பெய்யறது தெரியலையா உங்களுக்கு? எவ்வளோ மழை பெய்யுது இது கூட தெரியாமல் இருக்கீங்க. ஏன்ப்பா நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறதுனால வெளியில என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. வெளியில வந்து பாருங்க, மழை கொட்டுது. எதுக்கு குளிர்ல நடந்துட்டு நடுங்கிறக்கா? மழைன்னு ஞாபகம் வருது. நம்ம சின்ன வயசுல அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போவோம்ல. ஆமா. அப்ப பாட்டு பாடிக்கிட்டே போவோம். அதை பாடலாமா? பாடலாம் பாடலாம், பாடுங்க. வான்மேகம் பூவாய் தூவும் தேகம் என்னவாகும் இன்பமாக நோகும் மழை துளி பெரித்தது எனக்குள்ளே குளித்தது நினைத்தது பலித்தது உடை கம்பி குளித்தது வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்க வென்றது வான்மேகம் பூவாய் தூவும் தேகம் என்னவாகும் இன்பமாக நோகும். இதெல்லாம் மறக்க முடியுமா? மறக்காத நாட்கள். ஒரு வசந்த காலம், அதை மறக்கவே முடியாது பாது. ஓ, வசந்த காலம். ஆமா, அந்த பாட்டை நினைச்சாலே வசந்த காலமா தான் தோணுது. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு நதி அமைதியா ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுல்ல. அதே மாதிரி ஒரு பாட்டு இருக்குதே. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். ஓய் ஓய் அமைதியான நதியினிலே ஓடும். அந்த ஸ்கூல் நாட்கள்ல நம்மகிட்ட குடை இருக்கும். ஆனாலும் குடையை பிடிக்காம நனைஞ்சுக்கிட்டு அந்த மழை விழுந்த தண்ணி ஓடும், அப்படி ஓட மாதிரி ஓடும். அதை காலை நனைச்சிக்கிட்டு அப்படியே பாடிக்கிட்டே போவோம். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால்நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த பாவை அல்லவா, நானும் பாட்டு பாடி பறந்து வந்த பறவை அல்லவா, உற்சாக பறவை அல்லவா. இந்த பாட்டு கேட்கும்போது நீங்க கவனிச்சு பாருங்க, எங்கேயோ ஒரு மணியோசை கேக்குது இல்லையா? ஆமா, அந்த கோயில்ல ஆலயத்துல மணி இருக்கிற மாதிரி கேக்குது பாருங்க. ஆமா, மணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன், ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். இப்போ தீபாவளிக்கு ஸ்கூலில் லீவ் விடுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? பட்டு பாவாடை கட்டிக்கிட்டு பட்டாசு விட்டுக்கிட்டு ஒரே கொண்டாட்டமாக போயிட்டு இருப்போம். அது அந்த காலம் ஒரு சந்தோஷமான காலம். ஆமாப்பா, அது இப்போ பாடுவோமே. உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் கொண்டாடும் தீபாவளி, ஊரங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா.
இப்போ மட்டும் இப்படி சொல்கிறாட, அன்னைக்கு திருவிழா நடக்குது நம்ம ஊரில், வான்னு சொல்லி கூப்பிட்டா பெரிய பிகு பண்ணிட்டு படிக்கணும்பா, அது இதுன்னு சொல்லி வரமாட்டேன்பா. கடைசியில் நம்மெல்லாம் போய் நின்னா இவ்வளவு வந்தாங்க நிற்பா. திருவிழான்னு வந்தா இவ போய் வர மாட்டா, இவ போய் பேச மாட்டா, கண்ணைய போல கோபப்பட மாட்டா. இன்னொன்னு சொல்றேன் கேளு, இவன் நான் விட்டதெல்லாம் ரீலு, வர மாட்டேன்னு சொன்னவளே, வந்து வந்து போறியே சின்னவளே, வர மாட்டேன்னு சொன்னவளே, வந்து வந்து போறியே சின்னவளே. கண்ணாம்பூச்சி விளையாட்டெல்லாம் விளையாடுவோம், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? நல்ல ஞாபகம் இருக்குப்பா. ஆமா, ஒரு ட்ரிப்பு கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு ஒளிஞ்சு கண்டுபிடிச்சி விளையாடுறோன்னு விளையாண்டுட்டு காலில் வந்து முள்ளை குத்திட்டு ரத்தம் வந்து அதை போய் அம்மாட்ட சொன்னா அவங்க நல்லா 2 அடி கொடுத்தாங்க. அதெல்லாம் மறக்க முடிகிற விஷயமா அது? நம்மளாம் லீவ் விட்டோம்னா ஆற்றுல போய் குளிக்கிறதுக்கு போவோமே, ஆற்றுல போய் குளிக்கிறதுக்கு போவோமே, அது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கெல்லாம்? தண்ணிக்குள்ள தமிழருக்கும் பொண்ணுக்குள்ள சூ சூ மாறி, சூ சூ மாறி, காலத்து தட்டுக்குள்ள குழந்தைகள்லாம் வீட்டுக்குள்ள சூ சூ மாறி, சூ சூ மாறி. இந்த பாட்டு தானே? கரெக்டாக சொல்லிட்டீங்க. நீங்க மழை நின்றுச்சு. ஆமா, வெளியே எட்டி பாருங்க, மழை நின்றுச்சான்னு பாருங்கப்பா. மழை நின்றுச்ச மாதிரி தெரியுது. ஏன்பா இந்த மழையை நினைச்சா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம என்ன சொல்லுவோம், பா ரொம்ப மழை பெய்யணும், எப்படியாவது இன்னைக்கு நம்ம ஸ்கூல் லீவ் விட்டுறணும்னு சொல்லி நினைப்போம்ல. இன்னைக்கு அதை நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்குது. ஞாபகத்துக்கு போன உடனே எல்லாமே மறந்துடுச்சுப்பா. ராதா, நீ வந்து ஸ்கூல் ஞாபகம் வருது. ஸ்கூல்ல வந்து எல்லா பாட்டு போட்டியிலையும் கலந்து போயிடல, பரிசும் வாங்க போயிடல. அப்ப ஒரு பாட்டு பாடுது, அந்த பாட்டை பாடு, வேற பாட்டை பாடாத. உன்னை ஒன்று கேட்டேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னாய், என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். ஆரம்பிச்சுட்டாப்பா பல்லவி பாடுறதுக்கு. போதும். இப்போ நம்மெல்லாம் வந்து ஸ்கூல் லைஃப்பில் ஸ்கூல் லீவ் விட்டப்போ, அந்த திருவிழாப்போ, அந்த பண்டிகை கொண்டாடினது எல்லாம் இவ்வளோ நேரம் பேசணும். என்ன சந்தோஷமா இருந்தது. அந்த நாட்களுக்கே போன மாதிரி ஒரு சந்தோஷம். இதே மாதிரி நம்ம ஒரு ஞாபகம் இருக்கா? என்ன, நம்ம ஸ்கூல்ல படிக்கையில பொம்குட்டி செண்பகம் வீட்டுக்கு போவோம். அப்ப அவங்க அம்மா நம்மளுக்கு பணியாரம் சுட்டு கொடுத்துட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. மறக்க முடியுமாப்பா? மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நரியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, பலர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. இந்த பாட்டை மறக்க முடியுமாப்பா? அது எங்க அம்மா பாடின பாட்டு. அது பசுமரத்து ஆணி போல அது மனசுல பதிஞ்சிருச்சு. இந்த பாட்டை மறக்கவே முடியாது. பாட்டும் ஞாபகம் இருக்குது, அந்த பணியாரமும் நல்லா ஞாபகம் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஸ்கூல் லைஃப்ல நடந்ததை பற்றி பேசணும், சந்தோஷமா இருந்தது. இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து நட்பு கூட்டமாக இருக்கணும். அதாவது இந்த எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக இருக்கணும். அதுக்கு வந்து முன்னாடியாக யார் முதல்ல வித்துட்டாங்கன்னா, நாங்கள்லாம் சிட்டிக்கு போனோம். அந்த சிட்டிக்கு ஏற்பாடு பண்ணது நம்ம ராஜேஸ்வரியும் கிருஷ்ணவேணியும். அவங்கள கூப்பிடுறோம்ப்பா, வாங்க.
கிருஷ்ணாணி வாங்க சீக்கிரம், டைம் இல்லை நமக்கு. இவங்க 2 பேரும் தான் அதுக்கு முதல் விதையை போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கை தட்டப்படுங்க. அந்த எல்லாரும் நட்பா இருக்கு. நமக்கு இப்ப தேவை நட்பு தான். நம்ம சின்ன வயசுல நம்ம பிள்ளைங்களுக்காக வேண்டி உழைச்சோம். இப்ப பேர பசங்களுக்காக வேண்டி இது பண்ணோம். நமக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும்னா இந்த கூடுகை ஒன்று நம்ம நேரம் அவ்வளோதான். அது போக இவங்க 2 பேரும் ஏற்பாடு பண்ணி சிட்டிக்கு கூட்டிகிட்டு போனதை எங்களால் மறக்கவே முடியாது.